இது குறித்து பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மூத்த தலைவர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி மறுபடியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் எழுதியிருக்கிறார். தமிழக அரசுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் இதனை? ஏன்னா தொடர்ந்து தமிழக அரசு தரப்புல இருந்தும் சரி, பல்வேறு தளங்கள்ல இருந்தும் இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இதனை ஏற்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். ஒரு மாநிலம் இதனை ஏற்காமல் இருப்பது சரியல்ல என்பதாக பொருள்படுமாறு அவர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். அமைச்சர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கல்வி பொது மாநில பட்டியலிலே இருந்த காலத்திலேயே 1968ஆம் ஆண்டிலேயே சட்டமன்றத்திலேயே இருமொழி கொள்கை குறித்து ஒரு சட்டமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வைத்திருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின்படி இந்த இருமொழி கொள்கை தொடர்ந்து வருகிறது. இப்பொழுதும் கல்வி என்பது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கிறது. அதனாலே மாநில அரசு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை இழந்து விடவில்லை. எனவே மாநில அரசால் சட்டமாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மீறி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுக்கு வலியுறுத்துவது என்பதே தவறானது. இது மாநிலத்தின் உரிமை. ஒரு சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றுவது என்பது மாநிலத்தின் உரிமை. அதன் அடிப்படையிலே நாங்கள் நிறைவேற்றி 1968 தொடங்கி இன்று வரை அது தொடர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் கல்வியிலே தமிழ்நாடு பல்வேறு மாநிலங்களை காட்டிலும் முதல் ஓரிரு இடங்களிலே தொடர்ந்து பயணிக்கிறது. அந்த அளவிலே இங்கே கல்வியும் வளர்ச்சியும், கல்வியில் இருந்து மாணவர்கள் விடுபடுவது குறைந்து அனைவரும் கல்வி பெறுகிறார்கள் என்ற நிலையிலே ஒரு உயர்ந்த இடத்திலே கல்வி துறையிலே தமிழ்நாடு விளங்குகிறது. இப்பொழுது இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும், இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிய சட்டத்துக்கு எதிராக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது எப்படி சரி என்பதுதான் எங்கள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கை மொழி சுதந்திரத்தன்மை உடையது. இப்போ தமிழ்நாடு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவதாக இருக்கிறது. இது போன்ற வலியுறுத்தல்கள் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்றாரு தர்மேந்திர பிரதான். அது எப்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதா இருக்கும்? பொதுப்பட்டியலிலே ஒரு மாநிலத்துக்கு, மாநில அரசுக்கென்று உள்ள துறைகளிலே சட்டம் இயற்றுவது மாநில அரசின் அதிகாரம் தானே. இதை எப்படி கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்வார்கள்? நாங்கள் எல்லாம் இந்த இந்தியா வேண்டாம் என்று சொல்கிறோம், இந்தி வேண்டாம் என்றுதான் சொல்கிறோம். இந்தி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஆங்கிலம் தமிழும் படித்தாலே எங்கள் மாணவர்கள் நல்ல நிலையிலே கல்வி அறிவு பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக பார்த்து விட்டோம். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எப்படி எதிரானதாகும்? 22 மொழிகளிலே ஒரு மொழி இந்தி, அதே போல ஒரு மொழி தமிழ், ஒரு மொழி ஆங்கிலம். இந்த 22 மொழிகளிலே எந்த மொழியை படைத்தாலும் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அல்ல. அரசியலமைப்பு சட்டம் 22 மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் கூட தெரியாதவர்கள் அமைச்சர்களாக இருப்பதுதான் வேடிக்கை. நான் பொதுமக்களுடைய ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் திரு இளங்கோவன். இப்ப 2024 இருந்து நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்ச்சை போய்கொண்டுதான் இருக்கிறது. கல்விக்கான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படின்ற தொடர் வலியுறுத்தல்கள் தமிழக அரசு தரப்புல இருந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்களும் அதுக்கு பதில் கடிதம் எழுதுறாங்க. இப்போ இந்த சர்ச்சை இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த தளங்களை, அடுத்தடுத்த லெவல்ஸை எட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ கல்விக்கான நிதி இன்னும் மத்திய அரசு கிட்ட இருந்து வரல. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து அவருடைய ஸ்டாண்ட்ல உறுதியாக நிற்கிறார். தமிழக அரசும் இந்த ஸ்டாண்ட்ல உறுதியா நிற்கிறது. இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு. அவரும் நீங்க ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் கல்விக்கான நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தீர்வு தான் எங்க, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த சர்ச்சை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார்கள், அதை அவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது. நிதியை ஒரு மாநிலத்துக்கு மறுப்பதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது? இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தன்னிச்சையாக ஒரு காட்டுமலாண்டி ஆட்சி நடத்துகிறார்கள் என்று கூட நான் சொல்வேன். ஏன்னா சட்டத்தை மதிக்காதவர்கள் காட்டுமலாண்டிகள். ஒரு அரசியலமைப்பு சட்டம் எங்கே சொல்லியிருக்கிறது மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி வழங்கப்படும் என்று எந்த பிரிவிலே இருக்கிறது சொல்லட்டும். அவர் எப்படி ஒரு நிதியை நிறுத்தலாம்? நிதி வழங்குவது ஒன்றிய அரசின் கடமை. அவர்கள் அதற்கு நிதிநிலை அறிக்கையிலேயே சொல்லி இவ்வளவு நிதி நாங்கள் கல்விக்காக ஒதுக்கிறோம், இந்த மாநிலங்களுக்கு கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி ஆணை பெற்றுதான் அந்த நிதிநிலை அறிக்கையிலே அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீ இந்தி படிக்காவிட்டால் நிதி கிடையாது என்று சொல்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது? இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள் என்பதை பலமுறை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுவும் அதிலே ஒன்று என்றுதான் என்னுடைய கருத்து. நிறைய நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் கூட, பிஜேபி ஆளாத மாநிலங்கள் கூட
இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் வைக்கிறாரு. இது தொடர்ந்து நீண்டு கொண்டே இல்லாமல் அடுத்ததாக இந்த பதில் கடிதத்திற்கு நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறீர்கள் அரசு சார்பாக? அடுத்து இதனை எப்படி எடுத்து செல்லவிருக்கிறீர்கள்? அது முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது அரசாங்கத்தின் முடிவு. ஆனாலும் இதை ஒன்றை மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அவர்களுடைய இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளாவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று சொல்லுவது இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவர்கள் ஏற்படுத்துகிற அவமானம் என்பதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். நன்றி திரு இளங்கோவன், இணைப்பில் வந்து பேசியதற்கு.